தந்தை, மகன், தூய ஆவியினுடைய அருளும் ஆசீரும் ஒருவரோடும் நிறைவாக இருப்பதாக. இன்றைய இந்த நாளிலே அன்னையாம் திரு அவையானது புனித லோயோலா இஞ்ஞாசியாருடைய திருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. இந்த புனிதருடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இவர் இறைவனுக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்தவராகவும் தியாகம் செய்தவராகவும் இறை அன்பினால் உந்தப்பட்டவராக இறை நம்பிக்கையிலே தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு புனிதராக இன்று எங்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்றைய நாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள், விண்ணரசு கடலில் வீசப்பட்டு எல்லா வகையான மீன்களையும் வாரிக்கொண்டு வரும் வலைக்கு ஒப்பாக. நாங்கள் திருமலுக்கு பெற்ற வேளையிலே தந்தை, மகன், தூய ஆவியின் பெயரால் இறைவனுடைய அரசுக்குள் அழைக்கப்பட்டு இறைவனுடைய சுவிகார பிள்ளைகளாக நாங்கள் மாற்றப்பட்டிருக்கிறோம். இவ்வாறான நிலைகளிலே நாங்கள் மாற்றப்பட்ட நாங்கள் இன்றும் கிறிஸ்துவுக்கு சான்று பகர்களாக நாங்கள் வாழ வேண்டும். இறை அன்புக்கு எடுத்துக்காட்டாக வாழ வேண்டும். இறை நம்பிக்கையில் வாழ வேண்டும். இறை உறவோடு நாங்கள் வாழ வேண்டும். இறை புகழ்ச்சியோடு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். எங்களுக்குள் வேறுபாடுகள் வேண்டாம், பகைமைகள் வேண்டாம், பிரிவுகள் வேண்டாம், பிளவுகள் வேண்டாம், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற வேறுபாடுகள் எங்களுக்குள் வேண்டாம், அவன் நல்லவன் இவன் கெட்டவன் என்ற வேறுபாடுகள் எங்களுக்குள் வேண்டாம், சாதி, மத, இன, மொழி வேறுபாடுகள் எங்களுக்குள் வேண்டாம். ஏனென்றால் நாங்கள் எல்லோருமே ஆண்டவரால் வழிநடத்தப்படுகின்ற, ஆண்டவரை நிலைத்து வாழுகின்ற இறை அரசுக்குரிய விண்ணரசிற்குரிய நல்ல உள்ளங்களாக நாங்கள் வாழ வேண்டும் என்பதே ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கின்றது. இந்த விருப்பத்தை நாங்கள் நிறைவேற்ற வேண்டுமாக இருந்தால் பகைமைகளற்ற, வேறுபாடுகளற்ற, வெறுப்புகளற்ற, சினமற்ற, சீற்றங்களற்ற ஒரு குடும்ப உறவை நாங்கள் எங்களுக்குள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் பார்க்கின்ற பொழுது குடும்பங்களிலும் சரி, சமூகங்களிலும் சரி, நாங்கள் வாழுகின்ற பங்கு அவைகளிலும் சரி, வேறுபாடுகள், பிரிவினைகள், பிளவுகள், நான் என்ற ஒரு கௌரவம், இவ்வாறான சூழ்நிலைகளும் தான் நாங்கள் இன்றும் சிக்கி தவித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதனால் அன்பை இழக்கிறோம், மகிழ்ச்சியை இழக்கிறோம், ஆறுதலை இழக்கிறோம், நிம்மதியை இழக்கின்றோம். பிரிவுகளுக்குள்ளும் பிளவுகளுக்குள்ளும் எங்களை நாங்கள் விட்டு சென்று கொண்டிருக்கின்றோம். இவைகள் எங்களுக்கு வேண்டாம். நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எல்லோரையும் நாங்கள் ஓர்க்குள்ளமாக ஒன்று சேர்த்து இறைவனுடைய பிள்ளைகள் என்ற உணர்வை ஒருவருக்கு ஒருவர் ஏற்படுத்தி அந்த இறை உணர்வுகளோடு நாங்கள் இறைவனோடு பயணிக்கும் பிள்ளைகள் என்பதை உணர்ந்து ஓர் குடும்பமாக நாங்கள் நம்முடைய வாழ்க்கையை வாழுவோம். ஒற்றுமை, அன்பு, மன்னிப்பு, ஏற்றுக்கொள்ளுதல் என்ற உணர்வுகளோடு நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ முன்வருவோம். அப்பொழுதுதான் நாங்கள் இறை அரசிலே அங்கத்துவம் வகிக்கின்ற இறைவனுடைய உரிமை பிள்ளைகள் என்று சொல்லி மார்பு தட்டி சொல்ல முடியும். மாற்றுவோம், மாறுவோம், மாற்றம் காண்போம். கிறிஸ்துவனுடைய பாதையிலே ஓர் குடும்பமாக பயணமாகுவோம். அன்னை மரி மூலமாக ஓர்தாய் பிள்ளைகளாக என்னுடைய வழியில் செல்லும். உங்கள் அனைவருக்கும் புனித லோயோலா இஞ்ஞாசியாருடைய திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றேன். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி அனைவரையும் விரைவாக ஆசீர்வதிப்பார்.